படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்தது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட. நான் என்ன வந்தேன்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு மேபி விண்டேஜ் மூவியா இருக்கும், கொஞ்சம் அந்த இந்த படத்துல அந்த ஃப்ரீடம் ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும்னு நான் நினைச்சுதான் வந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து வெள்ளையன வில்லன் தானே நம்மளுக்கு. கதையில என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எப்படி வந்து ஒரு டிரெக்டர் லாஸ்ட்ல வெள்ளையனுக்கும் சேம் கிரெடிட் தராருன்னு எனக்கு தெரியல. அதை பண்ணிருக்க கூடாது. ஏன்னா லாஸ்ட்ல வந்து யோகி பாபு கூப்பிட்டு நம்ம இந்தியன் தாத்தா படத்துல கூட நம்ம ஃப்ரீடம் ஃபைட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வரல. பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 30-40 மினிட்ஸ் லேண்ட் ஸ்ட்ரகிள காட்டிட்டு அப்புறமா போட் ஸ்ட்ரகிள்ல போனாதான் நம்மளுக்கு அந்த ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். அப்படி இல்லையா, போட்டை காட்டும் போதே நீங்க லேண்ட் ஸ்ட்ரகிளையும் காட்டியிருந்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு முக்காவர் வந்து எப்படா ரோந்து வாங்கணும் வரோன்னு உட்கார வச்சிடறாங்க. அது முக்காவர் எப்படா வந்து சுறா வரோன்ட்டு உட்கார வச்சிடறாங்க. டைரக்டர் நெக்ஸ்ட் வாட்டி வேணா என்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்கும். புலி ஃபிளாப்லாம் நான் சொல்லடா, அதுக்கப்புறமா எதனா படம் தரான்னு உடனே நீங்க ஏன்டா அவனுங்க கூப்பிடுறீங்க. படம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வந்தது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட. நான் என்ன வந்தேன்னா ட்ரெய்லரை பார்த்துட்டு மேபி விண்டேஜ் மூவியா இருக்கும், கொஞ்சம் அந்த நம்ம இந்தியன் தாத்தா படத்துல கூட நம்ம ஃப்ரீடம் ஃபைட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வரல. இந்த படத்துல அந்த ஃப்ரீடம் ஃபைட் சீன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும்னு நான் நினைச்சுதான் வந்தேன். பட் அந்த மாதிரி எதுவுமே காட்டல. ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்ல போயிடுறாங்க. அது இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு. என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 30-40 மினிட்ஸ் லேண்ட் ஸ்ட்ரகிள காட்டிட்டு அப்புறமா போட் ஸ்ட்ரகிள்ல போனாதான் நம்மளுக்கு அந்த ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். அப்படி இல்லையா, போட்டை காட்டும் போதே நீங்க லேண்ட் ஸ்ட்ரகிளையும் காட்டியிருந்தீங்கன்னா ஒன்றிணைஞ்சு பார்க்க முடியும். ஆனா 2 ஹவரும் போட்டுன்னும் போது யாரா இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்ஸ் தான் எங்களுக்குமே இருக்கே தவிர்த்து ஒன் டைம் வாட்சபிள் மூவியை ஒரு 2 ஹவர் போட்ல காட்டுறாங்கன்னா அது பெரிய விஷயம் தான். ஏன்னா யாரையோ 2 ஹவர் உட்கார வைக்கிறது மிகப்பெரிய விஷயம். கதையில என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து வில்லன் தானே நம்மளுக்கு, அவனை வில்லனாவே காட்டிட்டு லாஸ்ட்ல என்னன்னா அந்த வெள்ளையனே வந்து ஒரு ஹெல்ப் நம்மளுக்கு பண்ணிடுற மாதிரி காட்டிடுறாங்க. அது மிகப்பெரிய செட்பேக். எப்படி வந்து ஒரு டிரெக்டர் லாஸ்ட்ல வெள்ளையனுக்கும் சேம் கிரெடிட் தராருன்னு எனக்கு தெரியல. அதை பண்ணிருக்க கூடாது. ஏன்னா லாஸ்ட்ல வந்து யோகி பாபு கூப்பிட்டு உங்களுக்கு இனிமேட்டு எந்த கேஸுமே இல்ல, உன்னாலதான் நான் வாழ்ந்துருக்கிறேன், அதனால நீ வெளில போன்னு அனுப்பிட்டா அப்போ ஒரு ஃபேவர் பண்ண மாதிரி ஆயிடுது இல்ல. ஸோ அதை எப்படி எடுத்தாருன்னு எனக்கு தெரியல. ஸோ கிளைமேக்ஸ் சீன் தப்பு. ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் லேண்ட் ஸ்ட்ரகிள காட்டியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் மூவி. நல்லா எடுப்பாரு. நான் இம்சேரசன் 23ஆம் புலிகேசி அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனவன் நான்லாம். ஏன்னா அந்த காமெடி ட்ராக்லாம் அதுதான். இதுல இவங்க ஒரு 30 மினிட்ஸ் லேண்ட் ஸ்ட்ரகிள் காட்டியிருந்தாங்க. 2 ஹவர்லாம் போட்டியே வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு முக்காவர் வந்து எப்படா ரோந்து வாங்கணும் வரோன்னு உட்கார வச்சிடறாங்க. அடுத்தது முக்காவர் எப்படா வந்து சுறா வரோன்ட்டு உட்கார வச்சிடறாங்க. ஸோ இதுலயே நவுத்திட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் லேண்ட் ஸ்ட்ரகிள் காட்டியிருந்தா இப்ப நீயே நினைச்சு பாரு, ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எடுத்து வந்து இந்த படத்துல கொஞ்சம் அப்படி லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னு நினைச்சுக்க, நல்லா இருந்தது. வர ஆடியன்ஸோ இவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் இழுத்துருக்கீங்க. எதுக்கு இழுத்தீங்கன்றத லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல மொக்க பண்ணி விட்டுறீங்க. அப்புறமா எதுக்கு ஒருத்தன் வெள்ளையனே நம்மளுக்கு உதவி இருந்தாலும் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்ல ஹீரோ சார் என்ன சொல்லிடணும், உன் உதவிலாம் எனக்கு தேவையில்லடா, நான் ஜெயில் தண்டனையா அனுபவிச்சுட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தா எமோஷனலோட அட்டாச் ஆயிருக்கும். நீ வெள்ளையனை கெட்டவனா காட்டிட்டு லாஸ்ட்ல வெள்ளையன் நீ போடா நான் பாத்துறேன் என்ன நீ காப்பாத்திருக்கடா போடானும் போது அப்போ அது செட்டிங் ஆகல. அது என்னன்னா படம் நல்லா இருக்கு ஓரளவுக்கு. அதாவது சமூக நீதி நிறைய பேசுது, அதெல்லாம் ஓகே. ரொம்ப அதுல முக்கியமான பாயிண்ட் அதெல்லாம். யோகி பாபு வந்து சும்மா வந்து காமெடி கேரக்டர்லயே பார்த்துருப்பீங்க. இதுல கொஞ்சம் சீரியஸா பண்ணியிருக்காரு. வித்தியாசமான கதைக்களம், அதாவது சும்மா கமர்ஷியலா எடுக்காம ஒரு வித்தியாசமா எடுத்திருக்காரு. அதுக்கு பாராட்டுகள். சிம்புதேவன் பாத்தீங்கன்னா அந்த இந்த படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம்னா இதுதான். புலிக்கு அப்புறமா எடுத்திருக்காரு. பிளாப் எல்லாமே இது நல்ல படம், நல்லா இருக்கு. புலி ஃபிளாப்லாம் நான் சொல்லடா, அதுக்கப்புறமா எதனா படம் தரான்னு உடனே நீங்க ஏன்டா அவனுங்க கூப்பிடுறீங்க இங்க வாசலுக்குள்ள. இல்ல அந்த பேட்ரியாட்டிசம் ஃபீல் ஆகணும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது ஏன் மிஸ் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் சொதப்பிட்டாங்க. ஏன்னா வெள்ளைய நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டான் லாஸ்ட்ல. அப்புறமா எப்படி பேட்ரியாட்டிசம் வராது. இன்னொன்னு ஸ்ட்ரகிள நீங்க நல்லா காட்டிடணும். ஒரு 30 மினிட்ஸ் லேண்ட் ஸ்ட்ரகிள், அவன் பாம்பு போடுறது, நம்ம கஷ்டப்படுறது, அதெல்லாம் காட்டியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவரா இருந்திருக்கும். டைரக்டர் நெக்ஸ்ட் வாட்டி வேணா என்கிட்ட கொஞ்சம் சஜஷன் கேட்கும்.